தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஏதோ கொண்டு வருதாமே, பேய் வருதுன்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒண்ணு வரப்போதாமே அங்கிருந்தே. கண்டிப்பா. அதாவது மொத்தமா எல்லா அமைப்பையும் பார்த்துருவோம். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்கிழக்கு வங்கக்கடல், அதாவது அந்தமானோட தெற்கு பகுதியில 22ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போவதா சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சியா நீடித்துக் கொண்டிருக்கு. அது நாளை இந்திரா முனைக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியா நாளை உருவாக போகுது. 22ஆம் தேதி 22ஆம் தேதி சனிக்கிழமை உருவாக போகுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அரபிக்கடலுக்கு ஏற்கனவே இலங்கைக்கு தெற்குப்புறம் வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கு. அது மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இது ரெண்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை நம்ம பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை இரவு இலங்கைக்கு அருகிலே நேற்றைக்கே ஒரு காற்று சுழற்சி உருவாயிடுச்சு. இப்போ அது கீழடுக்கு சுழற்சியா தாழ்வு நிலையா உருவாயிடுச்சு. சனிக்கிழமை ஒரு தீவு, அதாவது ஒரு நல்ல ஒரு தாழ்வு பகுதியிலேயே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட உருவாகலாம். கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கு தெற்கு புறம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப நம்ம சொல்றது மூன்றாவதாக ஒரு நிகழ்வு. அது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இன்னும் அறிவிக்கல, நாளை அறிவிக்கலாம், உருவாகி விட்டதாக அறிவிக்கலாம். இப்போ உருவாகி இருக்கிற காரணத்தினால்தான் இப்ப தமிழ்நாட்டுல மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. தென் மாவட்டங்களிலே மழைப்பொழிவு தொடங்கிடுச்சு. கன்னியாகுமரி, கொல்லங்கோடு மழை, திருநெல்வேலி மாவட்டத்துல மழை, அருப்புக்கோட்டை, திருச்சூரில் மழை, இப்பொழுது கனமழை, இடிமழை, திருச்சி தெற்கே மழை, மணப்பாறை அருகே மழை, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை, சிவகங்கை மாவட்டத்தில் மழை, டெல்டா மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழை தொடங்கிட்டு இருக்கு. இப்படி மழை. ஆனா சனிக்கிழமை 22ஆம் தேதி இந்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதன் காரணமா இப்ப சென்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்காற்று தான் இருக்கும். லேசான மழை அப்போது கொடுத்திருக்கோம், ஒரு தூரல் நனைக்கும் மழையை கொடுத்திருக்கோம். ஆனா நாளை கொஞ்சம் லேசான மழையாக கொடுக்கும், கொஞ்சம் குளிர் நாளை குறையும். 22ஆம் தேதி லேசான மழையாக கொடுக்கும். சனிக்கிழமை ஒரு லேசான மழை பொழிவை கொடுக்கும், குளிர் கொஞ்சம் குறையும். ஆனால் திருவள்ளூரை விட சென்னைக்கு மழை நாளை கொஞ்சம் கூடுதலாகும். சென்னையை விட அது செங்கல்பட்டுக்கு கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும். செங்கல்பட்டை விட விழுப்புரத்திற்கு கூடுதலாகவும், விழுப்புரத்தை விட புதுச்சேரி, கடலூர் கூடுதலாகவும், கடலூரை விட டெல்டாவிற்கு மிகான மழை பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சனி ஞாயிறும் 22, 23, திங்கட்கிழமை 24ஆம் தேதியும் 3 நாட்களும் அது கனமழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் இதை விட கூடுதலா தென் மாவட்டங்களுக்கு இருக்கும். இப்ப மிக மழை பொழிவு தான் டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கும் சனி ஞாயிறு திங்கள். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தென் கடலோரம், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே ராமநாதபுரத்திலிருந்தே புதுக்கோட்டைக்கும் ராமநாதபுரத்துக்கு தெற்கே ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி மற்றும் மதுரை இந்த மாவட்டங்கள், சிவகங்கை உள்ளிட்ட திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலையில கனமழை இருக்கும். மிக கனமழை பொழிவு ஆங்காங்கே இருக்கும். அதி கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கு. மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து போன்ற திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி. ஆல்ரெடி டெல்டா எல்லாம் நல்ல மழை பெஞ்சிருக்கே சார். இப்ப டெல்டா அந்த தென் மாவட்டங்கள்லாம் நல்ல மழை பெஞ்சிருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னும் அதை விட அதிகமா இருக்க போதா? கண்டிப்பாக. ஏற்கனவே நிறைய மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. இந்த மழை அதை விட கூடுதலாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை 3 நாளுமே கண்டிப்பா மிக கனமழை பொழிவு கொஞ்சம் கூடுதல் இடங்கள்ல கிடைக்கிறதுக்கு பரவலாக கனமழை பொழிவு தெரிகிறது. அதிக மழை பொழிவு கூட எதிர்பார்க்கிறோம். எங்கன்னா மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து, குற்றால அருவியில மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது. கன்னியாகுமரியில பெருசா மழை இல்லை இப்போ. கன்னியாகுமரிக்கும் மழை பெய்ய போகுது. கன்னியாகுமரியில இப்ப கூட கொல்லங்கூட எல்லாம் பெய்துட்டு இருக்கு. கன்னியாகுமரி வெள்ளப்பெருக்கு அளவுக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறீங்க திருநெல்வேலி அந்த பகுதியில. அது எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரக்கூடிய ஒரு சூழலா இருக்கு? அங்க மாவட்ட நிர்வாகம், மற்ற அங்க கலெக்டர், மற்றவங்கலாம் அதுக்கான அலர்ட்லாம் கண்டிப்பா கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லி நம்மளும் நம்புவோம். இது எந்த அளவுக்கு அங்க மக்கள்ல பாதிக்கக்கூடிய ஒரு மழையா இருக்க போகுது? அதாவது இந்த மழை பொழிவு
சனியை விட ஞாயிறு 2 நாளும் கொஞ்சம் மழையோட அளவு தீவிரமா இருக்கும். திங்கட்கிழமையும் இருக்கும். இந்த ஞாயிறு சனி ஞாயிறு 2 நாளும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழை இருக்கும். கர்நாடக எல்லையோரம்னா கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் சற்று கனமழை கூட இருக்கு. மிதமான மழை கண்டிப்பா இருக்கும். வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மிதமான மழை சற்று கனமழை இருக்கும். திருவண்ணாமலைக்கும் கூட மழை உண்டு, திருச்சிக்கும் உண்டு, கரூருக்கும் உண்டு, ஈரோடு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூருக்கும் உண்டு. அதிக மழை என்பது டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கு தான் இருக்கு. ஆனா டெல்டாவை ஒப்பிடும்போது தென் மாவட்டங்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த மழை எப்படி இருக்கும்னா, பெரும்பாலும் இந்த நாலுமூக்கு, ஊத்து, காக்காட்சி போன்ற பகுதி அணைகள் நீர்பிடிப்பு பகுதி. எல்லாமே அணைகளோட நீர்பிடிப்பு பகுதி. பாபநாசம் அணையோட நீர்பிடிப்பு பகுதி இது. பாபநாசம் அணையிலிருந்து ஏற்கனவே திறந்து விடப்பட்ட தண்ணீர் தான் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில தாமிரபரணியில வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கு. இப்ப இந்த மழை பொழிவு அவர்களுக்கு தான் தெரியும் எந்த அளவிற்கு இப்ப வெள்ளம் போயிட்டு இருக்கு தாமிரபரணியில அவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி பெய்த மழை பொழிவு ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த மாஞ்சோலை, காக்காட்சி, அதே போல அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தான் பெஞ்சது. இப்போ பெய்யப்படும் மழை கடலோரம் முதல், அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட கடலோரம், அதாவது ராதாபுரம், தூத்துக்குடி, திருச்செந்தூர் உட்பட இப்படியே தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதி ராமநாதபுரம் எல்லை பகுதியிலிருந்து ராமநாதபுரத்தோட வாடிநோக்கம், கடலாடி உள்ளிட்ட பகுதியிலிருந்து அருப்புக்கோட்டை, திருச்சுழி, அப்படியே அதிலிருந்தே உள்ளே போக போக மேற்கே கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப கடலோர மாவட்டங்கள்ல நல்ல மழை இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி டெல்டாவுக்கும் தெற்கே நிறைய மழை, டெல்டாவிற்கும் நல்ல மழை இருக்கு. ஆனா இப்போ நீங்க அங்க சொல்லும் போது சார், இப்போ மீனவர்கள்லாம் கடலுக்கு ஒரு சில பேர் என்னதான் போக கூடாது அப்படின்னு சொன்னாலும் சில பேர்லாம் போவாங்க. இப்ப அங்க சூறாவளி காத்து அந்த மாதிரி எதுவும் சூழல் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. இப்போ இலங்கைக்கு தெற்குப்புறம் உருவாகக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரி கடலையும் மன்னார் வளைகுடாவையும் கண்டிப்பா ஒரு சூறாவளி காற்றை கொடுக்கும். அதே போல 22ஆம் தேதி உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 24ஆம் தேதி உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்திய வானிலை 24ஆம் தேதி தான். அது 24ஆம் தேதி உருவாகி 25, 26ல ஒரு சென்னியார் புயலாகவும் உருவாகும். அப்ப இந்த இலங்கை கிட்ட இருக்கக்கூடிய நிகழ்வும் அதோட போய் இணைந்து தீவிரமடைந்து அதுவும் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கடலுக்குள்ள நடக்கும் பொழுது கண்டிப்பா காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும். இப்ப கூட மீன் வந்துட்டே இருக்கு, கரையோரத்துல மீன் வந்துட்டே இருக்கு. மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போக வேண்டாம்னு சொல்லும் பொழுது கடல் மீன் விற்பனை ஆகிட்டே தான் இருக்கு. அப்ப மீன் போட்டு போயிட்டே இருக்கு. போகக்கூடாது. கண்டிப்பா இதுவரை போனாலும் கடலுக்குள் போகக்கூடாது. வரக்கூடிய சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாளுமே கடலுக்குள் போகக்கூடாது. அதற்கு பிறகும் நிகழ்வு தீவிரமடைய போது சென்னியார் புயல் உருவாக போகுது. அதனால உருவானாலும் கரையோரத்துல இருக்கவங்க அச்சப்பட தேவையில்லைன்னா, புயலே உருவானாலும் அது தமிழ்நாட்டுக்கு கரையை கடந்தாலும் புயலா இல்லாம ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவோ ஒரு மண்டலமா தான் கிடக்கும், செயலிழந்து தான் கிடக்கும். ஆனால் புயல் பெயர் கொண்டாலும் கரையை கொடுக்கும் போது, கரைக்கு வரும்பொழுது, கரையை தொடும் பொழுது செயலிழந்து நிறைய மழை தரும் நிகழ்வா தான் கிடக்கும். அதனால அது புயல் காற்று அச்சம் வேண்டாம். கடல்ல இருக்கவங்களுக்கு புயல் அச்சம் வேண்டும். ஏன்னா கடலுக்குள்ள ஒரு தீவிர புயலா உருவாகும். மீனவர்களுக்கு கண்டிப்பாக அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு காற்று, திசை மாறி இழுத்து செல்லக்கூடிய காற்றெல்லாம் இருக்கு. மீனவர்கள் போகக்கூடாது. ஆனா கரையில இருக்கிறவங்களுக்கு அச்சப்பட தேவையில்லை. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 29ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியா எல்லா நாளும் மழை இருக்கு. அப்ப சனிக்கிழமையில இருந்து படிப்படியா எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு அதிகமா இருக்கு. கூடுதலா இப்ப நீங்க சொல்வதை பார்த்தா புயலினுடைய பேர் கூட வச்சுட்டாங்க போல இருக்கே. பேர் என்ன சார் சொன்னீங்க? அதாவது புயலுக்கு பேர் இவங்க வைக்கணும்னு தேவை கிடையாது. நம்ம 100-150 பேர்கிட்ட ரெடியா இருக்கு பட்டியல்ல. அடுத்த பெயர் சென்னியார். அடுத்த பெயர் UAE, யுனைடெட் அரபு எமிரேட் பெற்ற பேர், UAE-யோட பேர் அது. அது நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். புயலா உருவாயிட்டுனா வச்சுக்க வேண்டியதான், புயல்னா அதை நீக்கிற வேண்டியது. எந்த அன்னைக்கு உருவாகுது புயல்? 26ஆம் தேதி, 24ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம், 25ஆம் தேதி டீப் டிப்ரெஷன், 25ஆம் தேதியோ இல்ல 26ஆம் தேதியோ அது புயலா உருவாகும். இலங்கையருக்கே தற்பொழுது மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து அதுவும் போய் அதோட இணையலாம், அல்லது அது இதோட இணையலாம். எது எப்படியோ இலங்கை அருகே தமிழ்நாட்டு கரைக்கு அருகிலே தான் அது செயலிழந்து தமிழ்நாட்டின் கரைக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். இப்ப ஊட்டி போன்ற பகுதிகள் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ புயல் ஒரு பக்கம் இங்க வருது அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கே போகக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க. இப்போ ஊட்டி, அது மட்டும் இல்லாம அவிலாஞ்சி, அந்த கூடலூர், அந்த பகுதிகளில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும்? கண்டிப்பா. அதாவது நீலகிரி மாவட்டத்துக்கு இப்ப குளிர் கொடுத்து கொண்டிருக்கோம். இப்ப நல்ல குளிர். ஏன்னா அரபிக்கடல் நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்த்துட்டு இருக்கு.
கடுமையான ஒரு பனிப்பொழிவோட குளிர் கொடுத்துட்டே இருக்கும். இப்ப இன்னைக்கு ம். நாளை இப்ப சென்னை இருக்கு பாத்தீங்களா, அதை விட கூடுதல் குளிர் இருக்கும் அங்க. ஆனா அங்க மழை இப்பொழுதைக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு. அது பனிப்பொழிவு போன்ற ஒரு மழைப்பொழிவை இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்துக்கு கொடுக்கும். அப்படி கொடுத்தால் கூட ஒரு 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இன்னைக்கு கொடுக்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமை இரவு. சனி ஞாயிறு என்ன ஆகும்னா சென்னை கொடுக்கக்கூடிய மழை தான் அப்படியே சென்னைக்கு கொடுத்துட்டு அப்படியே திருவண்ணாமலை கொடுத்துட்டு அதுதான் அப்படியே சேலம் ஈரோடு வழியாக அப்படி நீலகிரி மாவட்டத்துக்கு போகுது. ம். நீலகிரி மாவட்டத்துக்கு போகும்பொழுது நீலகிரி மாவட்டத்துல கிழக்கு சரிவுல நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ம். அதாவது வழக்கமா ஒரு நிகழ்வு தென்மேற்கு பருவமழை காலத்துல எங்க கொடுக்கும்னா கூடலூர், பந்தலூர், பைக்காரா இந்த மாதிரியான அவலாஞ்சி உள்ள பகுதியில கொடுக்கும். இந்த நிகழ்வு எங்கே மழை பொழிவை கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா கிழக்கு சரிவுல, அதாவது கொடநாடு, கோத்தகிரி இந்த பகுதியும் அந்த மாயாறு சரிவுலையும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அது இது வரக்கூடிய சனிக்கிழமை விட ஞாயிற்றுக்கிழமை கனமழை பொழிவு காத்திருக்கு நீலகிரி மாவட்டத்திற்கு. பெரும்பாலும் கிழக்கு சரிவுல அதிகமா இருக்கும். ஊட்டிக்கும் இருக்கும், கூடலூருக்கும் இருக்கும், அவலாஞ்சிக்கும் இருக்கும். அதிக மழை எங்கே எதிர்பார்க்கலாம்னா கிழக்கு சரிவு, அதாவது கொடநாடு, கோத்தகிரி பகுதி கிழக்கு சரிவுல இருக்கும் நல்ல மழை பொழிவு. கிழக்கு பகுதி நீலகிரி மாவட்டத்துக்கு கிழக்கு பகுதி இருக்கும். மேற்கு பகுதியிலையும் 2-3 சென்டிமீட்டர் இருக்கும். வால்பாறைக்கும் கனமழை இருக்கு. வர சனி ஞாயிறு திங்கள் வால்பாறைக்கும் இருக்கு, கேரளாவுக்கும் இருக்கு. அதே போல அந்த பக்கம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இருக்கு. அதே போல மூணாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சனி ஞாயிறு திங்கள் 3 நாளுமே நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஓகே. இப்ப நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னு சொல்லி நாமளுமே அங்கங்க கேள்விப்படுறோம். சென்னை வானிலை ஆய்வும் சொல்லிட்டே இருக்காங்க. எங்க இது வரைக்கும் மழை பெய்யாம இருக்கு? அந்த பகுதியில எப்ப மழை பெய்யும்? இப்ப நிறைய பேர் இந்த எங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்கல்ல. அதான் கண்டிப்பா. அதாவது மழை அதாவது நிறைய பேர் விரக்தியில இருக்காங்க. அதாவது நாம என்ன சொல்றோம்னா வானிலை அறிக்கை நம்ம சரியா தான் சொல்லிட்டு இருக்கோம். எப்படி சொல்றோம்னா உயிர் கொடுக்கும் மழை, ஆங்காங்கே மழை, லேசான மழை அப்படிதான் சொல்றோம். கண்டிப்பா மழை இருக்கு அப்படிதான் சொல்லிட்டே இருக்கோம். ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா பக்கத்து ஊருக்கு பெய்யும் போது அவங்களுக்கு வழங்கும் பொழுது என்ன ஆகும்னா கடுமையான விரக்தி அடைஞ்சிடுறாங்க. இப்ப இன்னைக்கு கூட மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா அது எல்லா இடத்துலயும் பெய்யல. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பரப்புல கூடும். அப்போ ஒதுக்குதல் என்பது குறையும். ஞாயிற்றுக்கிழமை பரவலா பெய்யும். அப்போ ஒரு இடத்துல என்ன செய்யும், கனமழையா இருக்கும், ஒரு இடத்துல மிதமான மழையா இருக்கும், ஒரு இடத்துல லேசான மழையா இருக்கும், ஒரு இடத்துல மிக கனமழையா இருக்கும். எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா ஏரி குளம் நிரம்பணும். தென் மாவட்டங்கள்ல மற்றும் திண்டுக்கல், திருப்பூர், கோயம் மாவட்டங்கள்ல எல்லாம் ஏரி குளங்களை நிரம்பினாதான் அவங்க திருப்தி அடைவாங்க. ஆனா அவங்க நம்ம பருவமழை நாளையோட முடிவடைய போறது கிடையாது. பருவமழை இந்த நிகழ்வு தான் இறுதி நிகழ்வு கிடையாது. பொங்கலையும் தாண்டி நிகழ்வு இருக்கு. நீண்ட இடைவெளி கொடுத்த காரணத்தினால, நிறைய ஏமாற்றங்களை கொடுத்த காரணத்தினால இதுவும் வராது, இந்த புலி பாயாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நாளையிலிருந்து, அதாவது சனி ஞாயிறு திங்கள் 3 நாளும் இதுவரை பெய்யாத இடங்களுக்கு ஒரு திருப்தியான மழைப்பொழிவை கொடுக்கும். விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவை கொடுக்கும். இருந்தாலும் ஒரு சில இடத்துல குளத்தை நிரப்பும். ஒரு இடத்துல நம்ம சில இடத்துல தென் மாவட்டங்கள்ல மாஞ்சோலையில பெய்யற கூட தாமிரபரணியில வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குன்னு. கொஞ்சம் வெள்ளப்பெருக்குன்னா பெரிய வெள்ளம் இல்ல, அந்த பெரிய வெள்ளம் ஏற்படல, அது இல்ல, ஆறுகள் கரை தொட்டு போகக்கூடிய அளவுக்கு கூட மழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடம்லாம் கொஞ்சம் ஏரி குளங்களை நிரப்பும். இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பெய்ய ஒரு 15 சென்டிமீட்டர் பெஞ்சுன்னா சில ஏரி நிரம்பும். சில இடத்துல ஒதுக்குற இடத்துல அடுத்த நிகழ்வு நிறைய மழை பொழிவை கொடுக்கும். அடுத்த நிகழ்வுனா டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல இருக்கு. டிசம்பர் மாதத்துல அடுத்தடுத்த நிகழ்வு இப்போ கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி இருக்கு, கிறிஸ்துமஸ் பின்னாடி இருக்கு, ஜனவரியில இருக்கு. ஜனவரி 26 வரை நிகழ்வு இருக்கிறதுனால இந்த மழை வர சனி ஞாயிறு திங்கள் வரக்கூடிய 29ஆம் தேதி வரை மழை இருக்கு. இந்த மழை நல்ல ஒரு திருப்தி கொடுத்துரும், நம்பிக்கை கொடுத்துரும். ஏரிய சட்டங்களை நிரப்பும். ஒதுங்கி இருந்தால் அடுத்தடுத்த நிகழ்வு ஏரி குளங்களை நிரப்பிடும். 26ஆம் தேதி புயல் உருவாக போகுது. அப்பையில இருந்தே படிப்படியா மழை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது சென்னையை தாக்க போற போதா, இல்ல சென்னைக்கு முன்னாடியே வேற எங்கேயாவது கரையை கடக்குமா, இல்ல சென்னையை தாண்டி ஆந்திரா சைடு போகுமா, எங்க போகுது? அதாவது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட அறிக்கையை நான் சொல்றேன் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கு மலேசிய தீபகற்பத்தை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி நீடிக்குது. அது நாளை 22ஆம் தேதி தெற்கு அந்தமான் பகுதிக்கு வரப்போகுது. அது 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா ஆக போகுது. அது எங்க தெற்கு மத்திய வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமா ஆக போகுது. அப்படின்னு தெற்கு மத்தியனா அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட மத்திய பகுதியில தெற்கு மத்திய வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமா ஆக போகுது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலை அடையக்கூடும், தீவிரமடையும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல எங்க கரையை கிடக்குன்னு அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா உலக வானிலையாளர்கள் எல்லாமே
ஒருத்தர் சூப்பர் புயலாகி ஒடிசா போகணும் போட்டிருக்காங்க, ஒருத்தர் தீவிர புயலாகி ஆந்திர பிரதேசம் போகணும் போட்டிருக்காங்க. ஒருமித்த கருத்து எட்டப்படாத காரணத்தினாலே முடிவு அறிவிக்க முடியல. இருந்தாலும் நம்மளோட முடிவு எதுவாக இருக்குன்னா, கண்டிப்பா அது தமிழ்நாட்டிற்கரையை நெருங்கும், செயலிழந்து நிறைய மழை பொழிவை தரக்கூடியதாக இருக்கும். சென்னியார் என்ற புயலே உருவானாலும் கரையை நெருங்கும் பொழுது 26ஆம் தேதிக்கு மேல் 26ஆம் தேதி உருவாகி 27, 28, 29ஆம் தேதி எல்லாம் தமிழ்நாட்டின் கரைக்கு நிறைய மழை பொழிவை கொடுக்கும். 29ஆம் தேதி எப்ப சார் மழை பெய்யும்? 29 கரையை கடந்துருமா இல்ல செயல் எழுந்துருமா? 27 நெருங்கிடும், 28 கடக்கும், 29 அது மழையோட தீவிரம் குறையும். ஆனா 29க்கு மழை இருக்கு. கண்டிப்பா சென்னைக்கு மழை உண்டு. டெல்டாவோட கடந்தாலும் சென்னைக்கு உண்டு, அல்லது அதனை வடக்குப்புறம் கடந்தாலும் சென்னைக்கு மழை உண்டு. எங்கே கடந்தாலும் சென்னைக்கு கண்டிப்பா மழை உண்டு. எங்கே கடந்தாலும் கண்டிப்பாக சென்னைக்கு மழை உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு கண்டிப்பா மிக கன மழை பொழிவு உண்டு. ஆனால் உலக வானிலையாளர்லாம் குழப்பி கொண்டிருக்கிறதுனால நாம மட்டும் அது வரும், பெரிய வெள்ளம் வரும், அது வரும் நம்ம போய் சொன்னோம்னா அது பீதி ஏற்படுத்துறதா சொல்லுவாங்க. ஒருமித்த கருத்து வரும்பொழுது, ஓரளவுக்கு நெருங்கி வரும்பொழுது நம்ம உண்மையை சொல்லிடலாம். ஆனால் உண்மையா தமிழ்நாட்டுக்கு வரும், தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவு தரும். கண்டிப்பாக அது வரக்கூடிய 29ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும். இது சனி ஞாயிறு திங்களே போதுமான மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்று தெரிகிறது. ஓகே சார், தற்போதைய தகவலுக்கு மிக்க நன்றி. நன்றி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.